Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு ஹேண்ட்பேக் நம்ம ட்ரெஸ்ஸோட பீஸ்லேருந்தே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் வந்து ஒரு பேப்பரில் நம்ம எடுக்க போகிற ஜிப்போட அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி அந்த பேப்பரை கைட்லைனாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் வந்து 7.5 இன்ச்சு ஜிப் எடுத்திருக்கேன். அதனால் அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். எப்போவுமே மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதி வந்து பேக்கில் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் 1.5 இன்ச் 1 இன்ச்சில் 1.5 இன்ச் வந்துட்டு வெளிப்பக்கமாக இது பண்ணிட்டு ஒரு கிராஸ் லைன் ஒன்று போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து என்னோடய சாரீக்கு மேட்சாக தான் ஒரு ஹேண்ட்பேக் தைக்க போகிறேன். இது வந்து ப்ளவுஸ் பீஸ்லேருந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. மீதி இருக்க பீஸை வச்சு தான் நான் தைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பீஸை எடுத்துகிட்டு ரெட்டையாக மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுட்டு நம்ம கைட்லைனுக்காக கட் பண்ணி வச்சோம்ல அந்த பேப்பரை எடுத்து நம்ம இந்த பீஸ் மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து குண்டூசி குத்தி மார்க் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் இந்த குண்டூசி குத்திட்டோம் அப்படின்னா அது வந்து துணி விலகாமல் இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது இதே மெத்தட் ஃபாலோ பண்ணோன்னா துணி விலகாமல் நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பாருங்களேன், இந்த குண்டூசி குத்திட்டு கட் பண்ணும்போது நம்ம என்ன தான் கிளாத்தை வந்து திருப்பினாலும் மேல் கிளாத்து கீழ் கிளாத்து தனித்தனியாக போயிடாது. ஸோ வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட ஹேண்ட்பேக்கை வந்து உள்ள லைனிங் பீஸ் வைக்கணும். அதுக்காக ரெட்டையாக போட்டு இதே அளவில் 2 பீஸ் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஹேண்ட்பேக்கோட கைப்பிடி ரெடி பண்ணிக்கோ. இதுக்கு வந்து நல்லா ஒரு 2 இன்ச் அகலத்தில் வந்து நம்மளுக்கு எந்த அளவு கைப்பிடி வேணுமோ அந்த அளவுக்கு 2 பீஸ் எடுத்துக்கிறோம். 2 பீஸ் எடுத்துகிட்டு இதோட ராங் சைடாக திருப்பி வச்சு கோடு அடித்து அதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து திருப்பிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கைப்பிடி வந்து நான் தைச்சு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த லைனிங் பீஸில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணுறோம். இதுலேயும் வந்துட்டு குண்டூசி குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜிப் வந்து விலகாமல் நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ தைச்சி வச்ச கைப்பிடியை எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி நம்ம வச்சு ஒரு குண்டூசி குத்திப்போம். அதில் 2 சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவில் எந்த சைடில் வந்துட்டு நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து 2 சைட்லேயும் கைப்பிடி ஒரே அளவு இருக்கணும். அதுக்காக அதை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். ஒரு 2 தையல் போட்டோம் அப்படின்னா நல்லாவே நிற்கும். இதை வந்து தையல் அடிச்சுப்போம். இதை தையல் அடித்ததுக்கப்புறமா நம்ம மேலே வைக்க போகிற பீஸ் எடுத்து இந்த லைனிங் பீஸ்க்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி உள்பக்கம் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ 2 ஜிப்போட சைட்லேயும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அதோட வியூ. ஸோ இப்போ வந்து மேலே வர பீஸ் 2ஐயும் நம்ம தனியாக எடுத்துடுறோம். அண்டு வந்து லைனிங் 2ஐயும் தனியாக எடுத்துடுறோம். இப்படி இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள் பக்கம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே தையலே தெரியாது. அந்த தையல்லேருந்து நூல் உருவது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஆனால் இந்த லைனிங் பீஸில் வர இடத்துல மட்டும் ஸ்டிச்சஸ் கொடுக்க வேணாம். இந்த இடத்த மட்டும் ஓப்பனாக விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்ட்பேக்கில் கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக 4 சைட்லேயும் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவு விட்டு கிராஸாக இந்த மாதிரி முக்கோணமாக வர மாதிரி நான் ஒரு லைன் வரைஞ்சி அதில் தையல் அடிச்சிருக்கேன். தையல் அடிச்சுட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணுறோம். இல்லைன்னா உள்ளே மடக்கும்போது அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை வந்துட்டு இந்த பேக்கை வந்து நம்ம திருப்பிடுவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா
அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து திருப்பும்போது அந்த மேலே வச்சுருக்க அந்த கிளாத்தை வந்துட்டு நல்லா உள்ளே கை விட்டு அந்த கார்னர்லாம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா அந்த இடம் அப்படியே மடங்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார்னர் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து விட்டுறணும். அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது இந்த ஓப்பனாக ஒரு சைடு மட்டும் ஓப்பன் விட்டோம்ல திருப்புறதுக்காக, அதை வந்து உள்பக்கமாக மடித்து ஒரு தையல் அடிச்சிருவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த லைனிங் பீஸை உள்ளே எடுத்து விட்டுறணும், அவ்வளோதான். அதையும் வந்து அந்த கார்னர்லாம் வந்துட்டு நல்லா எடுத்து விட்ருங்க, இல்லைன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப அந்த இடத்துல மட்டும் மொத்தமாக தெரியும். ஸோ அவ்வளோதான், ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்மளோட எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்காக நம்மளே ஒரு பேக் செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலே நம்மளுக்கு வந்து செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் கல்பனா.